ஏமனில் இருந்து இயங்கும் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் வெளியிட்ட காணொளி ஒன்றில் படமாக்கப்பட்டுள்ள காட்சிகள் செங்கடலில் ஒரு சரக்கு கப்பலை கடல் மேல்மட்ட ஆளற்ற கப்பல் மூலம் தாக்குவதை காட்டுகிறது. காணொளியில் அந்த ஆளற்ற மேற்பரப்பு கப்பல் தட்ஸ் அன்மேன்ட் சர்ஃபேஸ் வெஹிக்கிள் அல்லது USV ஒரு பெரிய கப்பலின் என்ஜின் பகுதியை தாக்குவதை காணலாம். தாக்குதலில் சிக்கிய கப்பல் அதன் ஒரு பக்கமாக சிறிது சாய்ந்து தண்ணீரில் சற்று அமிழ்வது காணொளியில் தெரிகிறது. காணொளியின் இறுதி பகுதியில் தாக்குதலுக்குள்ளான சரக்கு கப்பலின் பெயர் தெளிவாக தெரிவதை காணலாம். அதில் தெரியும் பெயர் டூட்டார். அப்படியானால் அது MV டூட்டார். இம்மாதம் தெற்கு செங்கடலில் தாக்கப்பட்ட பல்க் கேரியர் ரகத்திலான கப்பல். அந்த கப்பல் தாக்கப்பட்டது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் ஏற்கனவே காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். கிரீஸ் நாட்டு கப்பல் நிறுவனம் எவலன் ஷிப்பிங்குக்கு சொந்தமான கப்பல். லைபீரிய நாட்டு கொடியுடன் பயணிக்கும் கப்பல். கப்பலில் இந்தியா வாங்கிய 80,000 டன் ரஷ்ய நிலக்கரி இருந்தது. ரஷ்ய துறைமுகம் உஸ்ட் லூகாவில் நிலக்கரி ஏற்றிக் கொண்டு மே மாதம் 18ஆம் தேதி புறப்பட்ட கப்பல் இந்தியாவின் கங்காவரம் துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது தாக்குதலுக்குள்ளானது. கங்காவரம் துறைமுகம் இந்தியாவின் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில் உள்ளது. போகும் வழியில் ஹவுதிகளால் தாக்கப்பட கப்பல் இப்போது அதில் ஏற்றப்பட்ட நிலக்கரியுடன் செங்கடலில் மூழ்கிவிட்டது. கப்பலின் உரிமை நிறுவனம், கப்பலில் பறக்கும் கொடி, நிலக்கரி ஏற்றப்பட்ட நாடு, போய்ச் சேர வேண்டிய நாடு எதிலுமே இஸ்ரேல், அமெரிக்கா அல்லது பிரிட்டனுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஹவுதி இயக்கம் வெளியிட்ட காணொளியை நீங்கள் பார்க்க விரும்பினால் அந்த காணொளிக்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த காணொளியில் சில விஷயங்களை அவதானிக்க முடிந்தது. அதை இந்த காணொளியில் பார்க்கலாம். கப்பல் ஹவுதிகளால் தாக்கப்பட்ட போது 22 பணியாளர்கள் கப்பலில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் இறந்துவிட 21 பேர் அமெரிக்க கடற்படையால் ஹெலிகாப்டர்கள் மூலம் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். இந்த ஆண்டு ஹவுதிகளால் வெற்றிகரமாக மூழ்கடிக்கப்பட்ட 2வது கப்பல் இது. இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட மறுநாளே மற்றொரு சரக்கு கப்பலும் ஹவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி முதல் கடந்த மாத இறுதிக்கு இடையே ஹவுதிகள் வர்த்தக கப்பல்களை குறைந்தது 53 முறை தாக்கியுள்ளார்கள். அவற்றில் பெரும்பாலான கப்பல்களுக்கு இஸ்ரேல், அமெரிக்கா அல்லது பிரிட்டனுடன் எந்த தொடர்பும் கிடையாது. அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருந்து ஆசியாவுக்கு செல்லும் கப்பல்கள் பெரும்பாலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கே செல்கின்றன. அதற்கு செங்கடல் வழியாக பயணிக்க தேவையில்லை. அமெரிக்கா மற்றும் கனேடிய மேற்கு துறைமுகங்களிலிருந்து பசிபிக் கடல் ஊடாக போவதுதான் குறுகிய கடற்பாதை. இப்போதெல்லாம் பிரிட்டிஷ் கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி செல்கின்றன. இஸ்ரேல் தமது ஏற்றுமதி இறக்குமதிகளை சவுதி அரேபியா ஊடாக செய்கிறது. செங்கடலில் அமெரிக்க, பிரிட்டிஷ் மற்றும் நேச நாடுகளின் கடற்படை கப்பல்கள் உள்ளன. ஹவுதியின் தாக்குதல்கள் தொடங்கிய ஆரம்ப வாரங்களில் வர்த்தக கப்பல்களை நோக்கி ஹவுதிகள் ஏவிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை அந்த கடற்படை கப்பல்கள் சுட்டு வீழ்த்திக் கொண்டிருந்தன. இப்போது அப்படி செய்வதில்லை. தமது கப்பல்களை நோக்கி ஏவுகணை ஏவப்பட்டால் மட்டுமே சுட்டு வீழ்த்துகிறார்கள். மீதி கப்பல்களை உங்கள் சொந்த நாடுகளே பார்த்து கொள்ளட்டும் என்று கைவிட்டு விட்டார்கள். கப்பல் மூழ்கப் போகிறது என்றால் அதிலுள்ள மாலுமிகளை காப்பாற்றி விடுவார்கள். அவ்வளவுதான். அல்லது செங்கடலை கப்பல் போக்குவரத்துக்கு பயன்படுத்தாதீர்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். செங்கடலை தவிர்த்துவிட்டு ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை சுற்றி நீண்ட மற்றும் அதிக விலையுயர்ந்த கடல் பாதைகளை சில ரகமான பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும். சில ரக பொருட்களை ஏற்றிச் செல்லும் கப்பல்களால் அந்த விலை உயர்ந்த கடல் பாதையில் போக முடியாது. உதாரணமாக நிலக்கரியை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையை சுற்றி அதிக விலை உயர்ந்த பாதையை எடுக்க முடியாது. நிலக்கரியின் விலையை விட போக்குவரத்து செலவு அதிகமாகிவிடும். அதனால் அப்படியான கப்பல்கள் செங்கடலில் ரிஸ்க் எடுப்பதை தவிர வேறு வழியில்லை. ஹவுதிகள் வெளியிட்டுள்ள காணொளியில் காண்பிக்கப்படும் தாக்குதலில் கப்பலை தாக்கி ஆளற்ற கப்பலை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் தாக்குதலால் ஒரு கப்பலுக்கு எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்த முடியும் என்பது தெளிவாக தெரிகிறது. அளவில் பெரிய வர்த்தக கப்பல்களை அதன் பலவீனமான பகுதியில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் மூழ்கடிக்க முடியும் என்பதை சரியாக கணிப்பிட்டு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கப்பலின் பலவீனமான பகுதியில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் கப்பலுக்குள்ளே தண்ணீரை போகச் செய்கிறார்கள் என்பது அந்த காணொளியில் படமாக்கப்பட்ட காட்சிகளில் தெளிவாக தெரிகிறது. தாக்குதலை வெவ்வேறு கோணங்களில் படமாக்கி இருப்பதிலிருந்து
ஹவுதிகள் அந்த ரக தாக்குதலை எப்படி திட்டமிடுகிறார்கள் என்பது நன்றாகவே புரிகிறது. அந்த காணொளியுடன் மற்றொரு காணொளியையும் ஹவுதிகள் வெளியிட்டுள்ளார்கள். அதில்தான் அவர்கள் வர்த்தக கப்பல்களை தாக்க பயன்படுத்தும் ஆளற்ற கப்பல்களை நன்றாக பார்க்க முடிகிறது. இந்த இரண்டாவது காணொளியையும் நாம் முதலில் கூறிய காணொளியின் பின்பகுதியில் இணைத்துள்ளோம். அதனால் ஒரே இணைப்பின் மூலம் நீங்கள் இரு காணொளிகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க முடியும். ஹவுதிகள் தாம் பயன்படுத்தும் ஆளற்ற தாக்குதல் கப்பலுக்கு டுஃபான் 1 என்று பெயரிட்டுள்ளார்கள். தற்போது வெளியாகியுள்ள காணொளி பல டுஃபான் 1களை கண்காட்சி வகை சூழலில் காட்சிப்படுத்துகிறது. அதாவது அதிக எண்ணிக்கையிலான இந்த ஆளற்ற கப்பல்களை தாம் வைத்திருப்பதாக அவர்கள் அந்த காணொளியின் மூலம் காட்டுகிறார்கள். ஒப்பீட்டளவில் நேர்த்தியான தயாரிப்பு மற்றும் பெரிய USV வகைகளில் ஒரு நல்ல தோற்றத்தை டுஃபான் 1 வழங்குகிறது. ஆனால் ஹவுதிகள் இதற்கு முன் பயன்படுத்திய ஆளற்ற கப்பல்களை விட டுஃபான் 1 அளவில் சற்றே சிறியதாக தெரிகிறது. அளவை குறைத்தது ஆளற்ற கப்பலின் வேகத்தை கூட்டுவதற்காக இருக்கலாம். தற்போது வெளியிட்டுள்ள காணொளியில் டுஃபான் 1 தண்ணீரின் வழியாக மிக வேகமாக நகர்வது தெளிவாக தெரிகிறது. ஹவுதிகளின் ஆளற்ற கப்பல் உக்ரைன் கருங்கடல் தாக்குதலுக்கு பயன்படுத்தும் ஆளற்ற கப்பலின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியது என்று கூறிவிடலாம். சில காட்சிகள் அந்த ஆளற்ற கப்பலில் ஒரு நபர் இருப்பதை காட்டுகின்றன. ஆளற்ற கப்பலாக இருப்பதால் அது நிஜமான நபராக இருக்க முடியாது. ஏமாற்றுவதற்காக ஒரு ஆளின் அளவில் செய்யப்பட்ட பொம்மையாக அது இருக்க வாய்ப்புள்ளது. காணொளியின் பின்பகுதியில் கைவிடப்பட்ட கப்பல் ஒன்றின் மீது ஆளற்ற கப்பல் தாக்குதல் நடத்துவது காண்பிக்கப்படுகிறது. அதுவும் வெவ்வேறு கோணங்களில் படமாக்கப்பட்டுள்ளது. தாக்குதலின் போது தாக்கப்பட்ட கப்பலின் உட்புறம் வெடிக்கும் விதத்தில் ஆளற்ற கப்பலின் முனைப்பகுதியில் வெடிப்பு முனை உள்ள வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலின் பின் தாக்கப்பட்ட கப்பலுக்கு எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது கூட தாக்குதல் நடந்த பின் படமாக்கப்பட்ட காட்சியில் காண்பிக்கப்படுகிறது. காணொளியில் உள்ள எழுத்துக்களின்படி ஆளற்ற கப்பல் 330 பவுண்ட்ஸ் எடையும் 35 நாட்ஸ் வரையிலான வேகமும் கொண்டது. வர்த்தக வகையிலான அவுட்போர்ட் மோட்டார் மூலம் இயக்கப்படும் டுஃபான் 1 கடல் இலக்குகளுக்கு உகந்ததாக நிலையான மற்றும் நகரும் இலக்குகளை தாக்கக்கூடியது என்று எழுத்துக்கள் கூறினாலும் தாக்குதல் தூர வரம்பு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அதே நேரத்தில் MV Tutor வர்த்தக கப்பலை தாக்கி மூழ்கடித்தது இந்த டுஃபான் 1 ஆளற்ற கப்பல் அல்ல என்று கூறிவிடலாம். காரணம், நாம் முன்பு வெளியிட்ட காணொளியில் MV Tutor வர்த்தக கப்பலை தாக்கிய வெள்ளை நிற ஆளற்ற கப்பலை பார்த்திருக்கிறோம். அந்த USV மிகவும் வித்தியாசமான உருவத்துடன் இருந்தது. அது செங்கடல் பிராந்தியத்தில் மீன்பிடியில் ஈடுபடும் ஸ்கிப் வகை மீன்பிடி கப்பல்களில் ஒன்றை போல தோற்றம் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அதன் வேகமும் குறைவு அவற்றை சுலபமாக தாக்கி அளிக்கலாம். ஆனால் டுஃபான் 1 ஆளற்ற கப்பலை கடலில் தாக்கி மூழ்கடிப்பது அல்லது வெடிக்கச் செய்வது கடினமானதாக இருக்கும். கடற்படை கப்பல்களில் உள்ள கப்பல் மேல்தள சிறு பீரங்கிகளால் தாக்கினால் மட்டுமே இவற்றை அழிக்க முடியும். வர்த்தக கப்பல்களில் கப்பல் மேல்தளத்தில் அந்தரக ஆயுதங்கள் கிடையாது. அதை வைத்து பார்க்கும்போது ஹவுதிகள் அடுத்து வரும் தினங்களில் மேலதிக எண்ணிக்கையில் கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்க வாய்ப்பு உள்ளது என்று கூறிவிடலாம். தற்போது ஹவுதிகள் வெளியிட்டுள்ள காணொளியில் காண்பிக்கப்படும் ஆளற்ற கப்பல் செங்கடல் வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய அச்சுறுத்தலை புதிதாக ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் இரு தினங்களில் இரு வர்த்தக கப்பல்கள் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டுள்ளன என்பதால் பல கப்பல் நிறுவனங்கள் செங்கடல் கடல் பாதையை கைவிட்டு தமது கப்பல்களை வேறு வழியில்லாமல் ஆபிரிக்காவை சுற்றி இயக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படலாம். அது போக்குவரத்து செலவை கணிசமாக அதிகரிப்பதன் மூலம் ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் விலைவாசியை மிக துரிதமாக அதிகரிக்க வைக்கும் என்று கூறலாம். காரணம், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் அதிகரித்த கப்பல் போக்குவரத்து செலவை தமது கையில் இருந்து கொடுக்கப் போவதில்லை. நுகர்வோரிடமிருந்துதான் மேலதிக செலவை பெற்றுக்கொள்வார்கள்.